வெல்கம் டு வேட்டுகோ. இன்றைக்கி நம்ம பாடம் நம்பர் 4 கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட்டில் 2வது லெசன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 2வது லெசன் வந்து ரொம்ப பெரிய லெசன். ஓகேங்களா? இதை பார்த்து நீங்கள் ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. புக்கில் இந்த 2வது லெசன் படித்தாவே 50% நீங்கள் புக்கை படித்த மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா ரொம்ப பெரிய லெசன். ஆனால் ஒன்றுமே இல்லை, இந்த லெசனில் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 50-60 கொஷினில் இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, இந்த மேலாண்மை பணிகள் இருக்குல்ல, அந்த மேலாண்மை பணிகளுக்கு யார் யார் என்னென்ன வரைவிலக்கணம் தந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டாலே இந்த லெசன் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? சரி, வாங்க ஒவ்வொரு கொஷினாக இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த 2வது லெசன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே புக்கு ஃபுல்லாக படித்ததுக்கு சமம். சரி, வாங்க ஒவ்வொரு கொஷினாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின்: என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி அதை செய்ய வேண்டும் மற்றும் யார் அதை செய்ய வேண்டும் போன்றவற்றை முன்கூட்டியே தீர்மானிப்பது அப்படின்னா திட்டமிடல். ஓகேங்களா? திட்டமிடல் அது ஒரு பிளானிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளானிங், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் சொல்லுவார்ல, அந்த மாதிரி முதல்ல நம்ம பண்ண வேண்டியது பிளானிங் தான். ஓகேங்களா? அப்போது திட்டமிடல். 2வது கொஷின்: திட்டமிடல் ஓர் அறிவுத்திறம் வாய்ந்த வழிமுறையாகும் என்று திட்டமிடலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் யார் அப்படின்னா கூன்ஸ் மற்றும் ஓடோனெல். ஓகேங்களா? கூன்ஸ் மற்றும் ஓடோனெல். அப்போது இந்த வரைவிலக்கணம் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டால், இந்த திட்டமிடலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் யாருன்னா கூன்ஸ் மற்றும் ஓடோனெல். அப்போது திட்டமிடல் ஒரு அறிவுத்திறம் வாய்ந்த வழிமுறையாகும் என்று திட்டமிடலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் கூன்ஸ் மற்றும் ஓடோனெல். 3வது கொஷின்: திட்டமிடலின் வகைகள். திட்டமிடலின் வகைகள் மொத்தம் 2 வகை. ஒன்று குறுகிய கால திட்டம், இன்னொன்று நீண்ட கால, அதான் குறுகிய கால திட்டம் அல்லது உடனடி திட்டம், நீண்ட கால திட்டம். ஓகேங்களா? குறுகிய கால திட்டம் அல்லது உடனடி திட்டம், அப்படி இல்லைன்னா நீண்ட கால திட்டம். இந்த ஷார்ட் டேர்முக்கு போடுவாங்க. ஓகேங்களா? ஷார்ட் டேர்முக்கு சடனாக ஒரு பிளான் பண்ணுறது தான் உடனடி திட்டம். இது வந்து நீண்ட காலம், அதாவது ரொம்ப லைஃப் லாங் அதிகமாக ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு தீட்டப்படுற திட்டம் தான் நீண்ட கால திட்டம். அப்போ திட்டமிடலின் வகைகள் 2: குறுகிய கால திட்டம், நீண்ட கால திட்டம். 4வது கொஷின்: இத்திட்டத்தின் நோக்கம் உடனடியாக 1 ஆண்டிற்குள் அடைய வேண்டிய நன்மைகளை அடைவதாகும். அப்போது குறுகிய கால திட்டம். அப்போது உடனடியாக ஓராண்டிற்குள் அப்படின்னு வந்தால் குறுகிய கால திட்டம், ஏன்னா ஷார்ட் டேர்ம் போடுற பிளானிங். ஓகேங்களா? அடுத்தது 5வது கொஷின்: எதிர்காலத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், குறிக்கோள்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ஆகியவற்றை யோசித்து அவற்றிற்கேற்ப ஒதுக்கப்படுவது டேஷ் திட்டமாகும். நீண்டகால திட்டம். ஓகேங்களா? நீண்ட கால திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசனுக்கு எம்சிக்யூ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் போடுறாங்க. ஓகேங்களா? எதிர்காலத்தில் தொழிலில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், குறிக்கோள்களில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ஆகியவற்றை யோசித்து அவற்றிற்கேற்ப ஒதுக்கப்படுவது தான் நீண்டகால திட்டம். அடுத்தது 6வது திட்டமிடலின் நிலைகள் அல்லது படிகள், அதாவது ஸ்டேஜஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டேஜ் இருக்குது. குறிக்கோள் திட்டம், முதலீடு திட்டம், நடைமுறை பாகுபாடு திட்டம், செயல்முறை திட்டம், சூழ்நிலை திட்டம். ஓகேங்களா? அப்போது 5 திட்டமிடலின் நிலைகள் அல்லது படிகள் உள்ளது. அடுத்தது 7வது கொஷின்: ஒரு நிறுவனம் முதலில் வகுக்க வேண்டிய திட்டம் அப்படின்னா குறிக்கோள் திட்டம். நம்ம எந்த ஒரு இது பண்ணாலும் ஒரு குறிக்கோள், அப்ஜெக்டிவ் இருக்கும். நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு நம்ம எழுதுறது என்னது? அப்ஜெக்டிவ் தான் எழுதுவோம், குறிக்கோள் தான் எழுதுவோம். ஓகேங்களா? நோக்கம், குறிக்கோள். அப்போது குறிக்கோள் திட்டம் தான் ஒரு நிறுவனம் முதலில் வகுக்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அடுத்தது 8வது கொஷின்: சங்கத்தின் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களை தீர்மானிப்பது சங்கத்தின் எந்த சபை? ஓகேங்களா? அப்போது நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்களைனா மகாசபை, பேரவை அல்லது பொதுப்பேரவை, பொதுக்குழு கூட்டம், இது எல்லாமே ஒரே ஒரு பேர் தான். ஓகேங்களா? மகாசபை. நம்ம பேரவைன்னு சொல்லுவோம்ல, பேரவை கூட்டம். அப்போது இந்த மகாசபை தான் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய
அம்சங்களை தீர்மானிப்பது சங்கத்தின் மகாசபை அல்லது பேரவை அல்லது பொது பேரவை அல்லது பொதுக்குழு கூட்டம். இது எல்லாமே ஒரே ஒன்று தான் மீன் பண்ணும். அது என்ன அப்படின்னா மகாசபை. அப்போ சங்கத்தின் நீண்டகால விளைவுகள், ரொம்ப லாங் டேர்முக்கு யூஸ் ஆகிற திட்டத்தை போடணும் அப்படின்னா அது வந்து பேரவை, பொது பேரவை கூட்டி தீர்மானத்து மூலயமா அதை பண்ணுவாங்க. அடுத்தது 9வது கொஷின், பல வகை பணியாளர்களையும் அவர்களது பணிகளையும், இந்த வேர்டிங் நல்லா பார்த்துக்கணும், பலவித பணியாளர்களையும் அவர்களது பணியாளர்களையும் பணிகளையும் முரண்பாடு இல்லாமல் பொருத்தமாக இணைப்பது அமைத்தல். ஓகேங்களா, நல்லா மீன் பண்ணிக்கணும். பணியாளர்களையும் பணிகளையும் முரண்பாடு இல்லாமல் பொருத்தமாக இணைப்பது தான் அமைத்தல். ஓகேவா. அடுத்தது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டு நடவடிக்கைகளை அமைத்தல் ஆகும் என்று அமைத்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் சிஸ்டர் ஜே பெர்னார்டு. இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது முக்கியம். புக்கில் ரொம்ப பெருசாக இருக்கும், நான் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களின் கூட்டு நடவடிக்கைகளை அமைத்தலாகும் என்று அமைத்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் சிஸ்டர் ஜே பெர்னார்டு. அடுத்தது, பணியாளர்களை ஒருங்கிணைத்து நிறுவனத்தின் நோக்கங்களை திறமையோடு நிறைவேற்ற பணிகளை தகுதி கண்டு தரம் பிரித்து ஒதுக்குதல், பொறுப்பு மற்றும் அதிகாரங்களை நிர்ணயித்தல் மற்றும் நிறுவன நிர்வாக பணிப்பிரிவுகளை ஏற்படுத்துதல் ஆகிய பணிகளை விளக்குவதே அமைத்தலாகும் என்று அமைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் தந்தவர் திரு L.A. ஆலன். அப்போது அமைத்தல் பணிக்கு 2 பேர் வரைவிலக்கணம் தந்திருக்காங்க. ஒருத்தர் சிஸ்டர் ஜே பெர்னார்டு, இன்னொருத்தர் திரு L.A. ஆலன். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா சிஸ்டர் ஜே பெர்னார்டு, ரொம்ப பெருசாக சொல்லியிருக்காரு அப்படின்னா திரு L.A. ஆலன். ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் இந்த ட்ரிக்கு, ஆனால் வேறு வழி இல்லை. அப்போது ரொம்ப சிம்பிளாக அமைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் சொன்னார் அப்படின்னா சிஸ்டர் ஜே பெர்னார்டு. அதுவே கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லியிருந்தார் அப்படின்னா திரு L.A. ஆலன். சிலதெல்லாம் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அடுத்தது, ஒருவர் செய்யும் முடிவுகள் மற்றொருவரின் செயலை நெறிப்படுத்தும் சக்தியுடையதாக இருந்தால் அது டேஷ் எனப்படும், அதிகாரம். ஓகேங்களா, பவர். நம்ம ஒன்று சொல்கிறோம், அவங்க மற்றவங்க, அதாவது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அப்போது ஒருவர் செய்யும் முடிவுகள் மற்றொருவரின் செயலை நெறிப்படுத்தும் சக்தியுடையதாக இருந்தால், அப்போது ஒருவர் செய்யும் முடிவுகள், இப்போது ஒரு மேனேஜர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா பணியாளர்களை அதை ஒழுங்குபடுத்தும், நெறிப்படுத்தும். ஓகேங்களா, அதுதான் அதிகாரம். ஓகேங்களா. அப்போது பொதுவாக அடுத்த கொஷின், பொதுவாக அமைத்தலை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அமைத்தல் வந்து 4 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா. பொதுவாக அமைத்தலை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 4 வகைகளாக பிரிக்கலாம். அடுத்தது 14வது கொஷின், ஒருங்கிணைந்து முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு மக்கள் தொகையே டேஷ் என்கிறோம், குழு. ஓகேங்களா. அப்போ ஒருங்கிணைந்து முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொண்ட ஒரு மக்கள் தொகையே குழு. நம்ம குழு ஓப்பன் பண்ணுவோம்ல, குழு. அப்போ ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்காக குழு, ஆன்சர் வந்து குழு. அடுத்தது 15, ஒரு குழு நிரந்தரமாக ஒரு நிறுவனத்தில் செயல்படுமானால் அந்த குழுவினை டேஷ் என கூறலாம், நிர்வாக குழு. அப்போது ஒரு சங்கத்தில் நிரந்தரமாக இழுக்கக்கூடிய ஒரே குழுன்னது நிர்வாக குழு. ஓகேங்களா, நிர்வாக குழு. அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட பணிக்கு பொருத்தமான தகுதி வாய்ந்த நபரை தேர்ந்தெடுத்து நியமனம் செய்து அந்த இடத்தை நிரப்புவதையே டேஷ் என்கிறோம், பணியாளர் நியமனம். அப்போது ஒரு வேலைக்கு தகுந்த ஆளை கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுத்து வேலைக்கு வைக்கிறதுக்கு பேர் என்னது? பணியாளர் நியமனம். ஓகேங்களா. அடுத்தது 17வது கொஷின், பணியாளர் நியமனம் செய்வதில் 2 முக்கியமான அம்சங்கள் தேர்வு மற்றும் பயிற்சி அல்லது முன்னேற்ற ஏற்பாடுகள் செய்வதாகும் என பணியாளர் நியமனத்திற்கு வரைவிலக்கணம் தந்தவர் ரஸ்டம் தாவர். இப்போது அமைத்தல் பணி 6 இருக்குது இல்லைங்களா. அந்த அமைத்தல், அதாவது கூட்டுறவு மேலாண்மை பணிகள் மொத்தம் 6 இருக்குது. அந்த 6 பணிகளுக்கும் யார் யார் என்னென்ன வரைவிலக்கணம் சொன்னாங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அப்போது பணியாளர் நியமனத்துக்குன்னு வரும்போது ரஸ்டம் தாவர். ஓகேங்களா. அடுத்தது, பணியாளர்களை தேர்வு செய்யும் முறைகள்.
மொத்தம் 3 முறையில் தேர்வு செய்கிறாங்க ஒரு பணியாளரை. ஒன்று எழுத்து தேர்வு, இன்னொன்று நேர்முக தேர்வு, மூணாவது வந்து மருத்துவ தேர்வு. ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அதான் இன்டர்வியூ. அடுத்தது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. அடுத்தது ஒரு விண்ணப்பதாரரின் திறமை முழுவதையும் அறிந்து கொள்வதற்காக நடத்தப்படும் ஒரு தேர்வு முறை எழுத்து தேர்வு முறை. அவரோட திறமை முழுவதும் தெரிஞ்சிடும் அந்த எழுத்து தேர்வு முறையில். ஓகேங்களா. அடுத்தது 20வது கொஷின், விண்ணப்பதாரரின் கல்வி தகுதிகளோடு அவர்களது தோற்றப்பொழிவு, பேச்சு திறமை, அறிவு கூர்மை மற்றும் மனதில் எண்ணி உள்ள குறிக்கோள் ஆகியவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள நடத்தப்படும் தேர்வு நேர்முக தேர்வு. அப்போது ஒரு விண்ணப்பதாரர்கள் வராங்க அப்படின்னா அவரோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட அவரோட தோற்றப்பொழிவு அதுக்கேற்ற ஆளாக அவர் இருக்காரா நம்ம பார்ப்போம்ல. ஒருத்தன் வந்து நான் ஒரு பிஇ படிச்சிருக்கேன்னு சொன்னால் அவனை பார்த்தா நீ உன் மூஞ்சிலாம் பிஇ படித்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு தான் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அது மூலயமா அவனோட திறமையை செக் பண்ணுவாங்க. அப்போது அவனோட கல்வி தகுதிகளோடு தோற்றப்பொழிவு, பேச்சு திறமை, அறிவு கூர்மை, மனதில் எண்ணி உள்ள குறிக்கோள், அவனோட குறிக்கோள் என்ன ஆகியவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்ள நடத்தப்படும் தேர்வு தான் நேர்முக தேர்வு. அடுத்தது 21வது கொஷின், ஒரு மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய உடல் அமைப்பு உள்ளதா என்பதை மருத்துவ அதிகாரியின் டேஷ் உறுதி செய்யப்படுகிறது மருத்துவ தேர்வில். அப்போது ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்கள்ல, இதெல்லாம் முடிஞ்சிட்டோடனே ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு வைப்பாங்க, அடுத்தது மருத்துவ தேர்வு. அவன் ஃபிசிக்கலாக ஒருத்தன் வந்து அறிவாலையும் திறமையாலையும் தேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் மனதளவில் உடம்பளவில் அந்த வேலையை செய்யக்கூடிய ஆளாக இருக்கிறானா அப்படின்றதில் பார்க்குறதுக்கு தான் மருத்துவ தேர்வு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு போலீஸ் எக்ஸாமுக்கு வேலை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஃபிசிக்கல் பார்ப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அவன் தகுதியான ஆளாக இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுதான் மருத்துவ தேர்வு. அடுத்தது பணியாளர்களை விஞ்ஞான ரீதியான தேர்வு முறை அல்லது நுட்ப தேர்வு முறை எத்தனை அப்படின்னா 5. மதிநுட்ப தேர்வு, நாட்டத் தேர்வு, கைத்திறன் தேர்வு, சாதனை தேர்வு, பணிபுரியும் தேர்வு. மதிநுட்ப தேர்வுனா அந்த ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை செய்கிறதுக்கான ஸ்கில், அவனுக்கு அந்த வேலையை பற்றின நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அந்த மதிநுட்ப தேர்வு. நாட்டத் தேர்வுனா நாட்டம்னா ஈர்ப்பு. அவனுக்கு அறிவே இருந்தாலும் அந்த வேலையை செய்கிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்குது. ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு தான் நாட்டுத் தேர்வு. அடுத்தது கைத்திறன் தேர்வு. அடுத்தது சாதனை தேர்வு, பணிபுரியும் தேர்வு, ரியல் டைமில் வேலை செய்ய விட்டு பார்ப்பாங்க. அடுத்தது 23வது டேஷ் மேலாண்மை இயக்குனரின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பணியாகும் பணியமர்த்தல். அப்போ பணியமர்த்தல் யாரோட குழுவோட இதுனா மேலாண்மை இயக்குனரின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள குழுவின் பணி தான் பணியமர்த்தல். ஓகேங்களா. அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களின் திறமையை வெளிப்படுத்த கடைபிடிக்கப்படும் கருவி பயிற்சி அளித்தல். அவனுக்கு திறமை இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பயிற்சி பெற்ற பணியாளர் நிறுவனத்தின் டேஷாக கருதப்படுகிறார், சொத்து. பயிற்சி பெற்ற பணியாளர் ஒரு நிறுவனத்தின் சொத்தாக கருதப்படுகிறார். பயிற்சி பெற்ற பணியாளர் ஒரு நிறுவனத்தின் சொத்து. அடுத்தது 26வது கொஷின், பயிற்சி பெற்ற பணியாளர் ஒரு கூட்டுறவு நிறுவனத்தின் அடிக்கல் போன்றவர். இது நல்லா பார்த்துக்கணும். இது பாருங்கள், பயிற்சி பெற்ற பணியாளர் ஒரு நிறுவனத்தின் சொத்து. அதுவே ஒரு கூட்டுறவு நிறுவனம்னா அடிக்கல். ஓகேங்களா. அடிக்கல்னால் என்னது, பேஸ் மாதிரி. ஓகேங்களா, பேஸ். அடுத்தது 27, செய்தி விளக்கம் டேஷ் வகைப்படும். செய்தி விளக்கம் 3 வகைப்படும். அது என்னன்னா மேலிருந்து கீழ், கீழிருந்து மேல், சமநிலை. இப்போ மேலிருந்து கீழ் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்க்கர் இருக்கார், மேனேஜர் இருக்கார். இப்போ மேனேஜர்கிட்ட இருந்து ஒர்க்கருக்கு இன்ஃபர்மேஷன் செய்தி போச்சு அப்படின்னா அது மேலிருந்து கீழ். ஏன்னா மேனேஜர்ன்றவர் மேலே போஸ்டிங். ஓகேங்களா. ஸோ அதை கீழே வேலை செய்கிறவர்ன்றது கீழே இருக்கார். அப்போது மேலிருந்து கீழ். ஓகேங்களா. செய்தி வந்து அப்படி வருது. அடுத்தது கீழ் இருந்து மேல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு ஒர்க்கரு, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை மேனேஜருக்கு சொல்கிறாரு அப்படின்னும் போது அது கீழ் இருந்து மேல். இதே சமநிலைனா ஒரு மேனேஜருக்கும் செய்தியை பரிமாற்றுறதுக்கு பேர் தான் சமநிலை. அடுத்தது பணியாளர்கள் கூலியை எதற்கு ஏற்ப நிர்ணயம் செய்தல் வேண்டும். பணியாளர்கள் கூலியை எதற்கு ஏற்ப நிர்ணயம் செய்தல் வேண்டும் அப்படின்னா உற்பத்தி திறனுக்கு ஏற்ப
நிர்ணயம் செய்தல் வேண்டும். ஓகேங்களா? உற்பத்தி அவரோட உற்பத்தி திறனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போது அவர் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாரோ அதுக்கு ஏற்ப தான் கூலியை நிர்ணயம் செய்யணும். அடுத்தது பணியாளர்கள் மூலம் பணியை செய்து முடிப்பது இயக்குதல். ஓகேங்களா? பணியாளர்கள் மூலம் பணியை செய்து முடிப்பது இயக்குதல். அதாவது ஒரு மேனேஜர் இருப்பார். ஓகேங்களா? அதுக்காக தான் அவர் பேரை வந்து என்ன சொல்கிறோம், எம்டி, மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டைரக்டருக்கு பேர் வந்து தமிழில் இயக்குனர்னு சொல்லுவாங்க. அப்போது இருக்கிற எல்லாரையும் இயக்கி ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு பேர் தான் இயக்குதல். அப்போது பணியாளர்கள் மூலம் பணியை செய்து முடிப்பது இயக்குதல். ஓகேவா? அப்போது ஒரு மேனேஜர் இருக்கார், எம்டி இருக்காருன்னா அவர் கீழே இருக்க பணியாளர்கள் மூலயமா ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு பேர் தான் இயக்குதல். ஓகேவா? இயக்குதல். அடுத்தது 30வது, போடப்பட்ட திட்டப்படி செயல்பட பிறப்பிக்கப்படும் உத்தரவுகள் தொழில் நுணுக்கத்தையும் செய்யும் முறையையும் உள்ளடக்கி இருப்பதே இயக்குதல் ஆகும் என்று இயக்குதல் மேலாண்மை பணிக்கு வரைவிலக்கணம் தந்தவர் தியோ ஹைமன். ஓகேவா? அப்போது இயக்குதலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் தியோ ஹைமன். தியோ ஹைமன் இன்னும் ஒரு 2த்துக்கு வரைவிலக்கணம் தந்திருப்பார், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இயக்குதல் மேலாண்மைக்கு தியோ ஹைமன் வரைவிலக்கணம் தந்திருக்காரு. அடுத்தது, ஒரு தலைவர் தன் கீழ் பணிபுரியும் பணியாளரிடம் அதனை செய்யுமாறு உத்தரவிடுதலே டேஷ் எனப்படும் உரிமை ஒப்படைப்பு. அவர்கிட்ட இருக்க பவரை பணிபுரியும் பணியாளரிடம் சொல்கிறாருல, அதுக்கு பேர் தான் உரிமை ஒப்படைப்பு. இதை நீ செஞ்சு முடின்னு சொல்கிறாருல, அதுக்கு பேர் தான் உரிமை ஒப்படைப்பு. அடுத்தது 32வது கொஷின், ஒரு மேலாளர் அவருக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்குரிய கட்டளைகள், அவர்களை இயக்குதல், செய்தி அனுப்புதல் போன்ற பணிகளை டேஷ் என்று கூறுகிறோம். அப்படின்னா தொடர்பு முறை, ரிலேஷன். ஓகேங்களா? தொடர்பு முறை. ஓகேங்களா? அடுத்தது 33, மேற்பார்வையாளர் ஒருவரால் அவர்களின் கீழ் பணிபுரியும் கீழ்நிலை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கட்டளைகளையே டேஷ் என்கிறோம். அப்படின்னா ஆணை வழங்குதல். ஓகேங்களா? ஆணை வழங்குதல். செய்ய சொல்லி நம்மளுக்கு கமாண்ட் வருதுல்ல, கமாண்டு. அப்போ மேற்பார்வையாளர் ஒருவரால் அவர்களின் கீழ்ப்பணி, இப்போ சூப்பர்வைசர் சொல்லிட்டுவார், அதுக்கப்புறமேட்டுக்கா அவர் கீழே இருக்கிற ஒர்க்கரு செஞ்சு முடிப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஆணை வழங்குதல். அவர் ஆணை இட்டுட்டாருப்பா நம்ம செய்யணும்பான்னு சொல்லுவாங்கள்ல, அதான் ஆணை வழங்குதல். அடுத்தது, செய்தி தொடர்பு என்பது டேஷ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. இதற்கு பொருள் என்ன அப்படின்னா பொது. ஓகேங்களா? பொது. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எந்த மொழி வார்த்தையிலேருந்து வந்தது அப்படின்னா லத்தீன் தான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போது கம்யூனல், செய்தி தொடர்பு என்பது கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. செய்தி தொடர்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அப்போது கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்தது. அடுத்தது 35வது, கம்யூனல் என்ற லத்தீன் வார்த்தைக்கு டேஷ் என்பது பொருள் பொது, காமன். நான் சொன்னல, காமன். ஓகேங்களா? காமன். ஒரு நிறுவனத்தின் செயல்களை ஒருங்கிணைத்து குறிக்கோள்களை அடைய டேஷ் அவசியமாகிறது. செய்தி தொடர்பு. நம்மக்கிட்ட நல்ல குட் கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அந்த செய்தி தொடர்பு, அந்த வேலை முடியாது நல்லா. ஓகேங்களா? இப்போது ஒரு மேனேஜர் இருக்கார், மேனேஜருக்கு என்ன வேலை செஞ்சு முடிக்கணுன்றத கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கமாண்ட் வந்து ஒர்க்கருக்கு கொடுத்தா தான் ஒர்க்கர் முடிப்பான். ஓகேவா? அவர் கொடுக்குற கம்யூனிகேஷனே தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவரால் பண்ண முடியாதுல்ல. அப்போது செய்தி தொடர்பு ரொம்ப அவசியம். ஓகேங்களா? அடுத்தது, செய்தி தொடர்பின் வகைகள் 7. ஓகேங்களா? 7 செய்தி தொடர்பின் வகைகள் 7 என்ன அப்படின்னா, முறைப்படியான செய்தி, முறைப்படி இல்லாத செய்தி, வாய்ச்சொல் மூலமாக செய்தி, எழுத்து மூலமாக செய்தி, கீழ்நோக்கி வரும் செய்தி, மேல் நோக்கி செல்லும் செய்தி, சமமாக செல்லும் செய்தி. இப்போது ஒன்றொன்னா இதை பார்த்துடலாம். ஓகேங்களா? முறைப்படியான செய்தி, ஒரு மேனேஜர் வந்து அவர் கீழே இருக்க ஒர்க்கர்கிட்ட செய்யுங்கன்ட்டு ஒரு ப்ரொசீஜர் படி சொல்கிறாரு அப்படின்னா அது முறைப்படியான செய்தி. இதே முறைப்படி இல்லாத செய்தினா, ஒரு மேனேஜர் இருக்கார், ஒர்க்கர்கிட்ட வந்து அவரோட ஸ்டேஜிலிருந்து இறங்கி வந்து இதை நீ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு இதாக கேட்குறது இல்லை, அதுதான் முறைப்படி இல்லாத செய்தி. அடுத்தது, வாய்ச்சொல் மூலமாக செய்தி அப்படின்னா எந்த எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் இதை நீ செஞ்சு முடிச்சிருன்னு மேனேஜர் சொல்லிட்டு போகிறார்ல, அதுக்கு பேர் தான் வாய்ச்சொல் மூலமாக செய்தி. அடுத்தது, எழுத்து மூலமாக செய்தி, அதான் ரிட்டனாக சுற்றறிக்கை அந்த மாதிரி. ஓகேவா? சர்க்குலர் மூலயமா சொல்லுவாங்கள்ல அது. கீழ்நோக்கி வரும் செய்தி, அப்போது
கீழ்நோக்கி வரும் செய்தினா மேலாளர்கிட்ட இருந்து கீழ்நிலை பணியாளர்கள் வரைக்கும் வர செய்தி தான் கீழ்நோக்கி வரும் செய்தி. அடுத்தது மேல் நோக்கி செல்லும் செய்தி. மேல் நோக்கி செல்லும் செய்தினா ஒரு ஒர்க்கர்கிட்ட இருந்து மேலே மேனேஜர் டாப் லெவல் வரைக்கும் போகிற செய்தி தான் மேல் நோக்கி செல்லும் செய்தி. சமமாக செல்லும் செய்தினா ஒரு ஒர்க்கர் இன்னொரு ஒர்க்கர்கிட்ட அவர் ஈக்குவலாக இருக்க ஒர்க்கர்கிட்ட அவரோட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா அது சமமாக செல்லும் செய்தி. ஓகேங்களா. அடுத்தது நிறுவனத்தின் எல்லா பிரிவுகளையும் பணியில் முரண்பாடு இல்லாமல் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துதல் ஒருங்கிணைத்தல். அப்போது ஒன்றாக இணைத்து அப்படின்ற வேர்டு வந்தால் ஒருங்கிணைத்தல், அதான் ஆன்சர். ஓகேவா. அப்போது நிறுவனத்தின் எல்லா பிரிவுகளையும் பணியில் முரண்பாடு இல்லாமல் ஒன்றாக இணைத்து செயல்படுத்துதல் ஒருங்கிணைத்தல் எனப்படும். அடுத்தது பொதுவான நோக்கத்தை உடைய பணியாளர் குழுவின் திறமையை முறையாக இணைத்து செயல்பட வைப்பது ஒருங்கிணைப்பாகும் என்று ஒருங்கிணைத்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் முனி. ஓகேவா. ஒருங்கிணைத்தலுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் முனி. இந்த வரைவிலக்கணம் தந்தவரை நீங்கள் நிறைய பேர் வருவாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டாவே அதுலேருந்து ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வரைக்கும் கேட்டுருவாங்க. ஓகேங்களா. அப்போது ஒருங்கிணைத்தல் பணிக்கு வரைவிலக்கணம் தந்தவர் முனி. இதுதான் ஷார்ட்கட்டு, வேறு எதுவுமே இது கிடையாது. ஓகேவா. அடுத்தது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு பணியை முடிக்கும் பொருட்டு ஒவ்வொரு நபரின் தனிப்பட்ட நடவடிக்கைகளை டேஷ் திறம்பட இயக்குவது ஒருங்கிணைப்பதாகும். மேலாளர் தான் இயக்கணும். ஓகேவா. மேலாளர் தான் இயக்கணும். அடுத்தது 41 நிறுவனத்தின் பணிகள் யாவும் திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்துவதே டேஷ் எனலாம் கட்டுப்பாடு. அப்போது திட்டமிட்ட நேரத்தில் நிர்ணயித்த தரத்தில் நடைபெறும் வகையில் ஒழுங்குபடுத்துவதே. அப்போது அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடு வந்துருச்சுல்ல. அப்போ ஆன்சர் கட்டுப்பாடு. ஓகேங்களா. இப்போது திட்டமிடுதல், அமைத்தல், ஒருங்கிணைத்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல். ஓகேவா. இப்போது கட்டுப்படுத்துதல் வந்தாச்சு. அடுத்தது 42வது கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு நிறுவனத்தின் எல்லா செயல்களும் திட்டமிட்டபடி நடைபெறுகின்றனவா, எங்கே குறைபாடுகள் நிகழ்ந்துள்ளன என்பதை கண்டுபிடித்து அது குறைகளை களைய வழிமுறைகளை உருவாக்குவது கட்டுப்பாடுகள் ஆகும் என்று கூறியவர் தியோ ஹைமன். ஓகேங்களா. தியோ ஹைமன். அப்போது கட்டுப்பாடுக்கு வரைவிலக்கணம் தந்தவர் தியோ ஹைமன். அதே சமயம் இயக்குதலுக்கு வரைவிலக்கணம் தந்தவரும் தியோ ஹைமன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் என்னென்ன மேலாண்மை பணிக்கு வரைவிலக்கணம் தந்திருக்காங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது 43வது கட்டுப்பாடு எத்தனை அடிப்படை பயன்களை கொண்டது அப்படின்னா 5. என்னன்னா அப்படின்னா வரம்புகளை ஏற்படுத்துதல், நிலையறிதல், எதிர்கால போக்குரைத்தல், பரிகாரம் வழங்குதல், செய்திகளை அளித்தல். அப்போது வரம்புகளை ஏற்படுத்துதல், ரெஸ்ட்ரிக்ஷன், இதுதான் செய்யணும் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு கட்டளை சொல்கிறது பேர் தான் கட்டுப்பாடு. அடுத்தது நிலையறிதல், அந்த எந்த நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறது. எதிர்கால போக்குரைத்தல், இந்த தப்பு நீ பண்ணனா எதிர்காலத்தில் இந்த மாதிரி வரும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பரிகாரம் வழங்குதல், அதுக்கான ஒரு சொல்யூஷன். அடுத்தது செய்திகளை அளித்தல், இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. இது எல்லாமே கட்டுப்பாட்டின் அடிப்படை பயன்கள். மேலாண்மை பணிகளில் இறுதியாக அமையக்கூடியது கட்டுப்பாடு. ஓகேங்களா. ஃபைனலாக வர்றது கட்டுப்பாடு. மேலாண்மை பணிகள் என்னது? திட்டமிடுதல், அமைத்தல், பணியாளர் நியமனம், ஒருங்கிணைத்தல், இயக்குதல், கட்டுப்படுத்துதல். ஓகேங்களா. அப்போது மொத்தம் 6 மேலாண்மை பணிகள் இருக்குது. இந்த 6 மேலாண்மை பணிகளுக்கு ஒருத்தர் வரைவிலக்கணம் தந்திருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க, நான் கொஷினில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்தது பொதுவாக கட்டுப்பாட்டின் வகைகள் 6. ஓகேங்களா. பொதுவாக கட்டுப்பாட்டின் வகைகள் 6 என்னென்ன அப்படின்னா எழுச்சியூட்டும் கட்டுப்பாடு, வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடு, நெறிமுறை கட்டுப்பாடு, தடுப்பு கட்டுப்பாடு, இழைவு கட்டுப்பாடு, அமைந்தாய்கின்ற கட்டுப்பாடு. எழுச்சியூட்டும் கட்டுப்பாடு, வரையறுக்கப்பட்ட கட்டுப்பாடு, நெறிமுறை கட்டுப்பாடு, தடுப்பு கட்டுப்பாடு, இழைவு கட்டுப்பாடு, அமைந்தாய்கின்ற கட்டுப்பாடு. அடுத்தது 46வது கொஷின் குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட தரத்தில் குறிப்பிட்ட அளவு உற்பத்தியை அடைய மேற்கொள்ளப்படும் நடவடிக்கையை டேஷ் கட்டுப்பாடும்.
ஆகும். அப்படின்னா உற்பத்தி கட்டுப்பாடு, உற்பத்தியில் வர கட்டுப்பாடு, ப்ரொடக்ஷன் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது 47, நிறுவனத்தின் நிகழ்காலம் மற்றும் எதிர்கால செயல்களுக்கு எந்த திட்டம் வழிகாட்டுகிறது அப்படின்னா வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டம். அடுத்தது 48வது கொஷின், தரம் மாறாமல் ஒரே நிலையில் இருக்குமாறு செய்வது எந்த கட்டுப்பாட்டின் நோக்கமாகும்? தரக்கட்டுப்பாடு. தரம் மாறாமல் வந்தால் தரக்கட்டுப்பாடு. இப்போ தரம் மாறாமல் ஒரே நிலையில் இருக்குமாறு செய்வது எந்த கட்டுப்பாட்டின் நோக்கம்? தரக்கட்டுப்பாடு. அடுத்தது, கூட்டுறவில் கட்டுப்பாட்டினை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? ஒன்று நேரடி கட்டுப்பாடு, இன்னொன்று மறைமுக கட்டுப்பாடு. அப்போ மொத்தம் 2. கூட்டுறவில் கட்டுப்பாட்டினை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2. ஒன்று நேரடி கட்டுப்பாடு, இன்னொன்று மறைமுக கட்டுப்பாடு. அப்போது கூட்டுறவு சங்கத்தை நேரடியாக கண்காணிக்கும் மற்றொரு முறைக்கு டேஷ் என்று பெயர்? ஆய்வு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம்ல, அப்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் நேரடியாக கண்காணிக்கும் மற்றொரு முறைக்கு பெயர் ஆய்வு. அடுத்தது 51வது கொஷின், தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தின்படி யாருக்கு ஒரு சங்கத்தை தணிக்கை செய்ய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பதிவாளர் ஒரு தணிக்கையாளரை நியமிப்பார், அவர் தணிக்கை பண்ணுவார். அதுவும் ஒரு கட்டுப்பாடு தான். ஓகேங்களா. தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த தணிக்கையில் குறைகள் வரும். அந்த குறைகளை நிவர்த்தி செஞ்சு அந்த சங்கம் இதாகும். அப்போது அதுவும் ஒரு வகையான கட்டுப்பாடு. அடுத்தது 52வது கொஷின், தணிக்கையின் நோக்கம் சங்கத்தின் கணக்குகளில் உள்ள தவறுகளை காட்டுவது தணிக்கை. தணிக்கையின் நோக்கம் சங்கத்தின் கணக்குகளில் உள்ள தவறுகளை காட்டுவது தணிக்கை. அப்போது தணிக்கை பண்ணுறது அதோட நோக்கம். ஓகேங்களா. அப்போது தணிக்கையின் நோக்கம் சங்கத்தின் கணக்குகளில் உள்ள தவறுகளை காட்டுவது தணிக்கை. தணிக்கையில் அதுதானே சங்கம் என்னென்ன தவறு பண்ணியிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு பேர் தான் தணிக்கையின் நோக்கம். அடுத்தது, கூட்டுறவு சங்க நடவடிக்கைகளில் நேரடியாக அதிகாரமும் பொறுப்பும் உள்ள ஒரு அமைப்பு நிர்வாக குழு. நேரடியாக அதிகாரமும் பொறுப்பும் உள்ள ஒரு அமைப்பு நிர்வாக குழு. அடுத்தது, வரவு செலவு திட்டம் என்பது மறைமுக திட்டமாகும். வரவு செலவு திட்டம் என்பது மறைமுக திட்டமாகும். அடுத்தது 55வது கொஷின், சங்கம் அன்றாட வியாபார சம்பந்தமான செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்காக தயாரிக்கப்படுவது செலவின திட்டம். அன்றாட வரவு செலவினங்களை கட்டுப்படுத்தணும் வந்தால் செலவின திட்டம். ஒரு கீவேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. சங்கம் அன்றாட வியாபாரம் சம்பந்தமான செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு தயாரிக்கப்படுவது செலவின திட்டம். அடுத்தது, சங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து மகாசபையில் வைத்து விவாதிக்கலாம். சங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை தயாரித்து மகாசபையில் வைத்து விவாதிக்கலாம். வரவு செலவு திட்டம் இந்த இடத்துல வரும், டேஷ் வரணும். வரவு செலவு திட்டத்தை தயாரித்து தான் மகாசபையில் வைத்து விவாதிக்கலாம். அடுத்தது, பட்ஜெட் என்பது ஒரு சக்தி வாய்ந்த மறைமுக கட்டுப்பாடாகும். ஓகேங்களா. பட்ஜெட் என்பது சக்தி வாய்ந்த மறைமுக கட்டுப்பாடாகும். டைரெக்டாக, அதாவது ஒரு பட்ஜெட் போடுவோம், அந்த பட்ஜெட் மூலயமா நம்ம எப்படிலாம் சங்கம் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு போடுறது மறைமுக கட்டுப்பாடு. அடுத்தது, ஒரு சங்கத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை கண்காணித்து கேள்வி கேட்கும் அதிகாரம் பெற்றது மகாசபை. அதுதான் அதிகாரத்தின் ஊற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஒட்டுமொத்த அதிகாரமும் மகாசபை பேரவைக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போது ஒரு சங்கத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை கண்காணித்து கேள்வி கேட்கும் அதிகாரம் பெற்றது மகாசபை. இப்போ இந்த மகாசபை மூலயமா தான் நிர்வாக குழுவே உருவாக்குவாங்க. ஓகேங்களா. பேரவை மூலயமா தான் நிர்வாக குழுவே உருவாக்குவாங்க. அடுத்தது, உட்பரிசீலனை என்பது உட்தணிக்கை முறையிலிருந்து வேறுபட்டதாகும். கரெக்டு தான். உட்பரிசீலனை தணிக்கையில் நம்ம பார்ப்போம். உட்தணிக்கைனா என்ன, உட்பரிசீலனைனா என்ன? உட்தணிக்கைனா இன்டர்னல் ஆடிட்டிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இன்டர்னல் ஆடிட்டிங், ஒரு தணிக்கை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்தந்த சங்கம் அவங்களே ஒரு ஆள் ஃபிக்ஸ் பண்ணி, அவங்க சங்கத்திலே இருக்கிறவரையே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி உட்தணிக்கை பண்ணுவாங்க. அது மூலிமா அவங்களோட குறையை களைஞ்சி குறையை நிவர்த்தி பண்ணி சங்கத்தை சேஃப் ஜோன் கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த உட்பரிசீலனைன்னா என்னென்னா, ஒருவர் செஞ்ச வேலையை இன்னொரு நபரால் பரிசோதிப்பது தான் உட்பரிசீலனை. ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உட்தணிக்கை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த உட்தணிக்கையை இன்னொரு ஆள் செக் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் உட்பரிசீலனை.
ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ வேறு ஒரு ஒர்க் இருக்கலாம். அந்த வேறு ஒரு ஒர்க்கை இன்னொரு ஆள் செக் பண்ணுறாருல்ல, அதுக்கு பேர் தான் உட்பரிசீலனை. அப்போது உட்தணிக்கை வேறு, உட்பரிசீலனை வேறு. ஏன் அப்படின்னா, உட்தணிக்கை அப்படின்றத வந்து ஒரு ஆள் செய்வாங்க, ஒருத்தர் ஒரு வேலையை செய்வாங்க. ஆனால் உட்பரிசீலனை வந்து ஒருவர் செஞ்ச வேலையை இன்னொருத்தர் பரிசோதிப்பாங்க, ஓகேங்களா? செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் உட்பரிசீலனை. அடுத்தது, ஒரு பணியாளர் செய்த வேலையை உடனடியாக மற்றொரு பணியாளரை கொண்டு சரிபார்க்கப்படுவது உட்பரிசீலனை. அதான் முன்னாடியே சொன்னல, ஒரு பணியாளர் செய்த வேலையை உடனடியாக மற்றொரு பணியாளரை கொண்டு சரிபார்க்கப்படுவது உட்பரிசீலனை. இப்போது ஒரு பணியாளரை வச்சு நம்ம ஒரு வேலையை செஞ்சிடும், அந்த வேலை கரெக்டு தானான்ட்டு இன்னொரு ஆளை வச்சு நம்ம செக் பண்ணுவோம்ல, அதுக்கு பேர் தான் உட்பரிசீலனை. சிம்பிளாக சொல்லணும்னா அதான், ஒரு வேலையை ஒரு ஆளை வச்சு ஒரு ஒர்க்கரை வச்சு நம்ம செஞ்சுருவோம், அந்த வேலை கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒர்க்கரை வச்சு அந்த வேலையை செக் பண்ண சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் உட்பரிசீலனை. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.